ஒருவேளை விஜய் வந்து என்டிஏக்குள்ள வரும்போது, அவருக்கு ஒரு 10 எம்எல்ஏவோ, 12 எம்எல்ஏவோ, ஒரு 15 எம்எல்ஏவோ சட்டப்பேரவைக்குள்ள போகும்போது அந்த கட்சி இன்னும் உயிர்ப்போட இருக்கும்ல. அது ஓரளவுக்கு நல்ல வியூ தானே. அவர் தனிச்சே நிக்கணும்ன்ற தனிச்சுனா தான் அவரை நான் பாராட்டுவேன். கூட்டணிக்குள்ள வந்தா அவர் வியாபாரிங்கிற அந்த ஸ்டாண்ட் சரிதானே. சிவாஜி மாதிரி சந்தர்ப்பவாத கூட்டணி வச்சுட்டாப்புல காமராஜ் ஆட்சி அமைக்கணும், தனியாக ஆட்சி அமைக்கணும்னு சொன்னவர் தன் கொள்கையை விட்டுக்கிட்டு ஜானகி பின்னாடி போனதுல அந்த 11% வாக்கெடுத்த அந்த அணியில சிவாஜி கணேசன் கேண்டிடேட் எல்லாம் 4-5% ஆவரேஜிங் கீழே போன மாதிரி விஜய் போய் சினிமா மார்க்கெட்டும் போய் அரசியலும் போயிட்டுன்னா 10 எம்எல்ஏ இருக்காங்கல்ல, 10-13 எம்எல்ஏ இருக்காங்கல்ல. விஜயகாந்த் ஜெயலலிதா கூட நின்று 29 எம்எல்ஏ ஆகும்போது எதிர்கட்சி தலைவரா வந்தாரு. அவர் பல நிரூபிச்ச விஜயகாந்துங்க. நான் பல நிரூபிக்காத சிவாஜி மாதிரி போயிருவாருன்னு சொல்ல வர்றாங்க. சரி, இப்ப இன்னொரு விஷயம் நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்புல திமுக எதிர்ப்பு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த கூட்டணிக்குள்ள பேச வேண்டியது இருக்குங்கிற மாதிரியான ஒரு இடத்த பேசுறாரு. அண்ணாமலையோட சமீபத்திய இந்த செய்தியாளர் சந்திப்புல இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன நினைக்கிறீங்க? அவர் உழைப்புல வந்த 11.4% வாக்கும் 26 மெயின்டைன் ஆகணும். அப்பதான் 29ல பாஜகவுக்கு பார்லிமெண்ட்ல டிமாண்ட் இருக்கும். யாரும் 2024 பாஜகவை 21 கூட்டணி வச்சுட்டு 24 பாஜகவில் தோத்தோன்னு எடப்பாடி சொன்னது மாதிரி பல்ட்டி அடிச்சு பாஜகவை யாரும் அவமானப்படுத்த முடியாத ஒரு நிலைமை மோடி பிரதமர் வரக்கூடிய 2029 தேர்தலில் இருக்கணும்னு அண்ணாமலை நினைக்கிறாரு. அதற்காக 11.4% பலத்துக்குரிய சீட்டை வாங்கணும்னு நினைக்கிறார்.